எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. சார், என் பேர் நவீன் சார். 2026 அந்த புல்லட் ட்ரெயின் பிளான் சொன்னீங்க சார். அது எப்படின்னா இப்போ எல்லாராலையும் அஃபோர்டபுள் பண்ண முடியுமா, இல்லை எப்படி சார் அது மிடில் கிளாஸ் ஆளுங்களும் போக முடியுமா, இல்லை எந்த மாதிரி பிளான் சார் அது? சார், ஒரு விஷயம் நாம் புரிஞ்சுக்கணும் சார். சில இன்ஃப்ரா இஸ் நாட் மென்ட் டு பி சோஷியலி ஈக்விட்டபிள். உட்கார்ந்துக்கணும் சார். அதாவது விமானத்தை கண்டுபிடிச்ச பொழுது, ஒரு விமானம் வந்த பொழுது நம்ம விமானம் there is a certain class of people who need to travel faster. அவசியம் இல்லை. ஸோ இந்தியாவில் எல்லா தரப்பட்ட மக்கள் இருக்காங்க. ஃபிளைட்ல போனா தான் இம்பார்ட்டன்ட் இல்லை. லாட் ஆஃப் பீப்புள் கம்ஃபர்டபிளி டிராவல் பை ட்ரெயின், கம்ஃபர்டபிளி டிராவல் பை பஸ். சில ஊர்ல சைக்கிள்ல கூட போறாங்க கம்ஃபர்டபிளி, மெட்ரோ கூட எடுக்கிறது. எதுக்காக அந்த புல்லட் ட்ரெயின் அப்படிங்கிற வார்த்தையை நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா சார், அதான் அந்த கேள்வி நான் கேட்டேன். அந்த there was sister here. 1 lakh crore rupee investment. பேங்க் ஆஃப் ஜப்பான்ல இருந்து 80,000 கோடியை கடன் வாங்குறோம். at a rate of interest of 0.01% for the next 50 years கடன் கட்டுறோம். ஜப்பானீஸ்னுடைய டெக்னாலஜி எடுத்து இந்த புல்லட் ட்ரெயினை கட்டுறோம். 50 வருஷம் அவனுக்கு கடன் கட்டணும். 0.01%. அதுதான் கேட்டா அது வேணுமா வேண்டாமா அப்படி சார். இன்னைக்கு கான்செப்ட் ஆஃப் யூரோப் பாருங்க சார். யூ லுக் அட் ஹவ் யூரோப் இஸ். The concept of Europe is you can move from one country to other country in one day and come back. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து is so costly to live. நிறைய பேர் சுவிட்சர்லாந்துல இருக்க மாட்டாங்க. They live outside Switzerland. They travel 200 kilometers by car one way. Many of our Indians who live do a work and come back 200 kilometers daily. 400 kilometer travel பண்றாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் 200 kilometer they do it in about 1 hour 40 minutes. While coming back they do it in 1 hour 40 minutes. ஏன்னா அவங்களுக்கு அங்க போய் சுவிட்சர்லாந்துல தங்கி அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்கறத விட it is much outside to stay outside the country, go in and get out. The concept of trains which links France and England world over பாத்தீங்கன்னா சார், basically cost of doing business you got to minimize. Cost of doing business. இன்னைக்கு நான் கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு வரணும் ஆப்ஷன் என்னன்னா சார், let us imagine I am a lawyer. கோயம்புத்தூர்ல இருக்கேன். நான் சென்னையில ஹை கோர்ட் ஒர்க்குக்கு வரணும். The first plane that is available to me from Coimbatore is 8:30 in the morning. 1 மணி நேரம் விமான நிலையத்துக்கு போய் அங்க 1 மணி நேரம் காத்திருந்து 2 hours. You board the plane 1 hour 10 minutes traveling time, 3 hour 10 minutes. You land in Chennai airport. Then you take a metro or a bus or a call taxi, whatever it is, and you go to the high court, which might take about 40 more minutes, 4 hours. High court வேலையெல்லாம் முடிச்சிட்டு you repeat the same thing again. So which means I'm doing 4 plus 4, 8 hours in plane. If I'm coming by train, I do 6 hours plus 6 hours, 12 hours. Or a doctor or whatever it is. Either society has to reduce 10% every decade. If you 10% குறைச்சாதான் efficiency will go up. Because you're stuck somewhere. So in the bullet train, இது போல concept என்னன்னா சார், it is trying to accelerate economic progress, economic change push பண்ணுது. இப்ப லாரி ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி சார், you must be knowing about GST. 2017ல ஒரு ஜிஎஸ்டி வந்துச்சு. ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி எப்படி சார் இருந்துச்சு? each state had a own law. ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் போனா நீங்க பாத்திருப்பீங்க, anybody who travel interstate அப்படியே லாரி எல்லாம் ஓரத்துல நிக்கும். பாத்திருக்கீங்களா செக் போஸ்ட்ல? செக் போஸ்ட்ல போய் அந்த சலான் அந்த ஸ்லிப் எல்லாம் போட்டு, வேஸ்ட் ஸ்லிப் எல்லாம் போட்டு காமிச்சு அதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அப்புறம் திரும்ப ஸ்பெஷலி இந்திய தமிழ்நாடு கேரளா பார்டர் பாத்தீங்கன்னா நீங்க அதிகமா பாப்பீங்க. ஆர் ஹொசூர் பார்டர் கர்நாடகாக்குள்ள. அதுக்கப்புறம் லாரி போவோம். என்ன ஆச்சுனாங்க, ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் அ லாரி was somewhere around 25 km per hour. 40 km per hour போவாங்க 16 axle லாரி. அத நீங்க அந்த செக் போஸ்ட் எல்லாம் போட்டு when the lorry travels from one state to other, you brought it to 25 km per hour. இது என்ன ஆதுனாங்க, ஒரு பஞ்சாப்ல இருந்து ஒரு பொருள் தமிழ்நாட்டுக்கு வருது, ஆப்பிள் வருது ஒரு இடத்துல இருந்துன்னா, so the cost of apple close to 17% is a logistics cost. அப்ப நீங்க ஆப்பிள் வாங்குறீங்கன்னா 17% லாஜிஸ்டிக்ஸே போயிடும். Now the logistics cost, can we bring it down to 10%? Can we bring it down to 5%? Can we put it to the ship?
இன்லேண்ட் வாட்டர்வேஸ்குள்ள போட்டுடலாமா? இந்தியாக்குள்ள எத்தனையோ ஆறுகள் போகுது, அதுக்குள்ள கப்பல் போக்குவரத்து ஆரம்பிக்கலாமா? ஆர் ஜிஎஸ்டி கொண்டு வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஆன்லைன் இவே பில் எங்கேயும் நிறுத்தாத நேரா பஞ்சாப்ல எடுத்து போய் now we have crossed 35 km per hour, 40 km per hour average speed. So what I am trying to saying, affordability is one, but எல்லா விஷயத்தையும் நீங்க affordability பண்ண முடியாது. Somebody who doesn't want to go travel 508 km in 2.5 hours, they can take a normal train. The second category of train would be a Vande Bharat train. இல்ல எனக்கு அதுவும் வேண்டாம்னா they can take another train. It's a people's choice. பட் ஒரு நாட்டுல நீங்க அந்த கிரிட்டிக்கல் இன்ஃப்ரா உருவாக்காம you cannot make that country to progress இல்லீங்களா? அதான் கேள்வி. That is the question. The question in front of us is, are we creating critical infra? Elevated highways, expressways, superways. அமெரிக்கால நீங்க போனீங்கன்னா தெரியும், when you go to US, especially when you go to the Californian side, அவன் ரோடு பாத்தீங்கன்னா 8 லேன், பக்கத்துல இவ்வளவு லேண்ட் விட்டுருக்கான், இந்த பக்கம் விட்டுருக்கான், இந்த பக்கம் விட்டுருக்கான். நான் ஒருத்தர் கேட்டேன், ஏங்க இவ்வளவு லேண்ட் இருக்கீங்க? சார் 16 லேனுக்கு லேண்ட் விட்டுருக்கோம். நான் கேட்டேன், when did you leave? They said 1970 we have left it. So குறிப்பா World War II அந்த எகனாமிக் டிப்ரெஷன், அப்பதான் அமெரிக்கன் started building big roadways, bridges, projects, dams, பெருசா கட்டுறான். அவன் கட்டும் போதே பாத்தீங்கன்னா 40 years back அவ்வளவு இடத்தை விட்டுருக்கான், because he want to expand the road by another 8 lane so that he remains the world's most competitive economy. So இந்தியாக்கு இப்பதாங்க புதுசா வருது, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வார்த்தைகள்லாம் நம்ம பேசுறோம், பயன்படுத்துறோம், வேகமா போணுங்கிறோம். we have to achieve all of this in so. Thank you man. அங்க ஒரு தம்பி, அங்க ஒரு தம்பி. Sir, hi sir, myself Vignesh sir from MBA department. So என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க வந்து மல்டிபிள் ஜாப்ஸ் வந்திருக்கீங்க, லைக் இன்ஜினியரிங், அப்புறம் MBA, அப்புறம் போலீஸ், அப்புறம் இப்போ பாலிடிக்ஸ் ஆயிருக்கீங்க. இப்போ நீங்க வந்து ஐஏஎம்ல கிராக் பண்றது அவ்வளோ ஈஸியான ஜாபும் கிடையாது, ஐபிஎஸ் கிராக் பண்றது ஈஸியான ஜாபும் கிடையாது. நீங்க ஐஏஎம் பாஸ் பண்ணி ஐஏஎம் படிச்சுட்டு அதை கிட் பண்ணிட்டு ரிஸ்க் எடுத்து ஐபிஎஸ் ஆனீங்க, அதே மாதிரி ரிஸ்க் எடுத்தும் இப்போ பாலிடிக்ஸ் வந்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எதாவது சார் ட்ரைவ் பண்ணுது இவ்வளோ ரிஸ்கிங் ஃபேக்டர்ஸை நீங்கள் வந்து கடந்து ஒரு ட்ரைவ் என்ன சார் உங்களோட ட்ரைவாக இருக்குது? அது மட்டும் இல்லாமல் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு சர்டின் விஷயத்தை நோக்கி போகும்போது சில ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு ஷார்ட்னஸ் வந்துடுது, சில ஒரு சலிப்புத்தன்மை, அதை அச்சீவ் பண்ண முடியுமா முடியாதா, ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது, நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியுமா இல்லையான்ற ட்ரைவ் வந்து ஒரு சமயத்தில் போயிடுது. ஸோ உங்களுக்கு என்ன ட்ரைவ் சார்? இவ்வளோ ஜாப்ஸ் நீங்கள் இருந்திருக்கீங்க, உங்களுக்கு எந்த ட்ரைவ் உங்களை வந்து புஷ் பண்ணுச்சு இவ்வளோ விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணுறது? உட்காருங்க brother. Thank you so much. Honestly, I don't have an answer to that question. I really don't have an answer so that I can prepare something and say. But I will just tell you what I thought at a certain point of time. ஒரு வாழ்க்கையில என்னுடைய ஒரு நேரத்துல எப்படி யோசிச்சேன். என்னோட சின்ன கிராமம் சார், ஸ்மால் வில்லேஜ், 32 வீடு. ஸோ ஒரு ஸ்கூலுக்கு போறது பெருசாப்ப. மை ஃபாதர் அண்ட் மதர் ஆர் வெரி கிளியர், எனக்கு வந்து ஒரு நல்ல கல்வி கொடுக்கணும். தட் வாஸ் their biggest motive. they put me in schools nearby. ஸ்கூலுக்கெல்லாம் போவேன். அப்ப எனக்கு 12ஆம் கிளாஸ்ல யாராச்சும் வந்து என்கிட்ட கேட்டாங்கன்னா ரெண்டு தாங்க தெரியும், டாக்டர் ஒன்று இருக்கு, இன்ஜினியர் ஒன்று இருக்கு, ரெண்டு தான் இருக்கு. நம்மளால டாக்டர் ஆகிறதுல கெப்பாசிட்டி இல்லை, இன்ஜினியர் ஆயிரலான்னு தான் 10th முடிச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து இன்ஜினியர். பட் moment I got into engineering, maybe first year end I realized I don't want to become an engineer. உங்க எல்லாத்துக்கும் இருக்கிற அதே பிரச்சனை தான், யாருமே சொல்லல, எதுவும் சொல்லல. we took something, then half the time into it I realized, oh I don't want to become an engineer. then வீட்ல கேட்டாங்க, என்ன இன்ஜினியர் ஆக மாட்டானே, எதுக்கு நீ இன்ஜினியர் ஆனேன்? நான் சொன்னேன், வேற என்ன ஆகுறதுன்னு தெரியாம நான் இன்ஜினியர் ஆனேன் அப்படின்னு. so second year goes, third year goes, you are trying to explore life, what you want to become. so one thing I was clear, engineering முடிக்கும் பொழுது I was very clear, my education is not complete. என்னுடைய கல்வி முழுமை அடையல. நான் ரொம்ப ஒரு சின்ன உலகத்தை பார்த்திருக்கேன். ஒரு கிராமம், கோயம்புத்தூர் போன்ற ஒரு நகரம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 60 பேர் கிளாஸ்மேட்டு, 21 வயசுல காலேஜில் ஒரு 1500 பேர். ஐ ஃபெல்ட் வெரி லிட்டில் ஐவ் சீன் ஆஃப் திஸ் வேர்ல்ட். அப்ப என்ன நினைச்சேன், ஓகே we will do one more degree, but probably we'll explore the other part of India. இந்தியாவில் இன்னொரு பகுதிக்கு போய் பார்ப்போம். நமக்கு எதுவுமே தெரியாத ஒரு பகுதி, அந்த மொழி நமக்கு தெரியாது, கலாச்சாரம் தெரியாது, உணவு பழக்கம் இல்லை. let us go out of our shell and do it. so then I went to UP, Uttar Pradesh. I went to IIM Lucknow. so IIM Lucknow வரைக்குங்க, it was all part of a search.
தேடல். இங்க இருக்கோம், கிராமத்துல இருந்து வந்தோம், இங்க போனோம், அடுத்து என்னப்பா இது இப்படி சொல்றாங்களே பாப்போமா, நம்ம கல்வி முழுமையடையில போய் பாப்போமா. டில் லக்னோ வாஸ் மோர் லைக் அன் எஜுகேஷன் தாங்க. அது நான் ஒரு ஜாபா சொல்ல மாட்டேன். இட் வாஸ் ஒன்லி அன் எஜுகேஷன். பட் லக்னோ வாஸ் அ ஷெல் ஷாக் ஃபார் மீ. 2008, 2009, 2010. That is the time I felt like most of you sitting here, நாம ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், சம்பாதிக்கணும், இன்னொருத்த வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத விட கேன் ஐ டூ சம் சர்வீஸ், ஒரு சர்வீஸ் பண்ணணுமா அப்படின்னு தான் யோசிச்சேன். அஃப்கோர்ஸ் பாலிடிக்ஸ் வாஸ் அன் ஆப்ஷன் ஈவன் தென். அப்பவும் பாலிடிக்ஸ் ஒரு ஆப்ஷன். ஸோ மெனி ஆஃப் யூ மைட் நாட் நோ, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. 2009ல ஐஐஎம் லக்னோவில் படிச்சுட்டு இருக்கும் பொழுதுங்க, இங்க வந்து விஜயகாந்த் சார் ஒரு 3 மாசம் வேலை பார்த்தேன். மை இன்டர்ன்ஷிப். ஐ டுக் அ பிரேக். I came and worked for Vijaykanth, DMDK party then, for about 3.5 months, trying to see politics, enna pandranga, what are they trying to do. Then after my stint with the DMDK party, I felt எனக்கு அரசியலுக்கு ரொம்ப தூரம், இதுல மாற்றம் கொடுக்கிறது ரொம்ப கஷ்டம். In politics to bring change is really tough. இதுல வந்து ஜாதி, பணம், அது தமிழக அரசியல்ல வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தெரியும். ஸோ இது நமக்கு செட் ஆகாது, அரசியலுக்கும் நமக்கும் ரொம்ப தூரம் அப்படின்னுங்க. There were a couple of options. Politics was one, but not fully interested because I felt a person like me will not fit into politics. Civil service was a much better option for me. Got into civil service 9 years, 10 years. அது எப்பவுமே நான் லைஃப்ல என்னுடைய பிலாசபி நான் பாக்குறதுங்க, உங்களுக்கு எது பிடிக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அது உங்க எத்தனை பேருக்கு நடந்திருக்குன்னு எனக்கு தெரியல. இது வேண்டான்னு நினைப்பீங்க, God will make sure that you get that. Exactly that you will suffer for 4-5 years. அப்படிதான் சிவில் சர்வீஸ் போனங்க, 9-10 years இருந்தேன். I want to work more in the grassroots வந்தங்க. I came into politics. I was sucked into politics. So cutting the long story shortங்க, most of the time I allowed my heart to dictate rather my brain. நான் பிரெயின்ல இந்த டெசிஷன் எடுத்திருந்தேன்னா எந்த டெசிஷன் எடுத்திருக்க மாட்டேன். ஏன்னா ஐஏஎம் லக்னோல நான் படிச்சு முடிச்சுட்டு வெளியே வரும் பொழுதுங்க, என்னோட எஜுகேஷன் லோன் வந்து 14.5 lakh rupee. எல்லாம் ஐஏஎம்ங்கிறாங்க, பட் how many of us know IIM is one of the most costliest MBA in India. 14 லட்சம் என் லோனுங்க. என்னுடைய ஃபர்ஸ்ட் சேலரி இன் ஐபிஎஸ் as a ASP was 65,000. 65,000 ரூபாய் ASP என் சம்பளம், 14 லட்சம் என் லோனுங்க. அந்த ஐஏஎம் லக்னோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மேனேஜர் எனக்கு 6 மாசத்துக்கு கூப்பிடுவார். சார் 6 மாசம் ஆச்சு, எல்லா லோன் கட்டிட்டாங்க, நீங்க மட்டும் கட்டலைங்க. ஏன்னா everybody got into a corporate job, they got 20 lakhs, 30 lakhs, 40 lakhs per annum. They just quickly finished off the loan. நான் வந்து இல்ல சார் இஎம்ஐ போட்டிருக்கேன், மாசம் 25,000 ரூபாய் இஎம்ஐ, அதை எடுத்துக்கிட்டே இருங்க, நான் எப்ப கட்டி முடிக்கிறோமோ கட்டி முடிக்கிறேன். It took me 8 years to finish my loan. But now if I allowed my brain to make a decision, maybe this is one answer I can give you. If I allowed my brain to make a decision, ஐஏஎம்ல இருந்து ஐபிஎஸ் வரது ஸ்டூபிடிட்டி. பிகாஸ் யூ cannot afford. ஒரு கவர்மெண்ட் சேலரியில ஒரு குடும்ப வாழ்க்கையை நடத்தி 25% நீங்க இஎம்ஐ கட்டி அதுல நீங்க உங்க எம்பிஏ லோன் எப்படி அடைப்பீங்க சார்? அதுக்கு பேசாம நீங்க ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஆர்ட்ஸ் படிச்சுட்டு நீங்க ஐபிஎஸ் போயிருக்கணும் இல்லைங்களா? இட் இஸ் சோ காஸ்ட்லி. ஸோ மை ஆன்சர் டு யூ இஸ் that to IPS officer in Karnataka. I had a fantastic career. No black mark, nothing, blue-eyed boy of all CM. யார் வந்தாலும் முதல்ல அண்ணாமலை தூக்கி அங்க போடு இங்க போடு அப்படிங்கிற ஒரு பேர் வச்சிருந்தேன். ஒரு கெட்ட பேர் இல்லாத ஒரு வாழ்க்கை. அதிலிருந்து நீங்க ரிசைன் பண்ணிட்டு வெளியே வர்றீங்கன்னா அது செகண்ட் ஸ்டூபிடிட்டி. அது ரிசைன்மெண்ட் ஒரு வருஷம் வேலை இல்லாம இருக்கீங்கன்னா அது தேர்ட் ஸ்டூபிடிட்டி. அது ரிசைன்மெண்ட் சொந்த கிராமத்துக்கு போய் நான் விவசாயம் பார்ப்பேன்னு சொன்னா ஃபோர்த் ஸ்டூபிடிட்டி. இது எப்ப ஸ்டூபிடிட்டி தாங்க? உங்க பிரெயின் இந்த டெசிஷன் எடுத்தா ஸ்டூபிடிட்டி. பட் யூ அலோட் யுவர் ஹார்ட் டு மேக் த டெசிஷன். ஸோ ஐ வெண்ட் வேர் எவர் மை ஹார்ட் டுக் மீ. இது உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குங்க. ஐ திங்க் மெனி ஆஃப் த கிட்ஸ் யா. ஐ ரிமெம்பர் டாக்டர் தேவி பிரசாத் ஷெட்டி, a pioneer in your field. ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் டாக்டர் தேவி பிரசாத் ஷெட்டியை பார்க்க போனாங்க. ஐ வென்ட் டு ஹிஸ் நாராயண் ஹிருதயாலயா ஹாஸ்பிட்டல் இன் பெங்களூர். ஸோ ஹி வாஸ் டூயிங் மல்டிபிள் சர்ஜரி. ஸோ சார் டோல் மீ வாங்க மத்தியானம் லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்னு. ஸோ ஐ வாஸ் வித் சார், ஹி ஷேர்ட் ஹிஸ் லஞ்ச். ஹி ஜஸ்ட் கேம் ஃப்ரம் சம் ஆபரேஷன், ஹி வாஸ் ஹேவிங் ஹிஸ் லஞ்ச், அகைன் ஹி வாஸ் கோயிங் பேக் டு சம் ஆபரேஷன். என்கிட்ட சொன்னாருங்க, தேவி பிரசாத் ஷெட்டி எங்க சார் என்கிட்ட கேட்டார், நீ பாலிடிக்ஸ் போக மாட்டேன்னு சொன்னா சொல்லு, நீ நானும் சேர்ந்து வேலை செய்யலாம்,
We'll do some NGO, social work, something we will do. I said, sir, I don't want to give a commitment to you now because I never know, I might get into politics. But இன்னைக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன். I want to start an NGO. I want your idea. எப்படி பண்ணலாம்னு சொல்லுங்க. Then he took me to the topmost floor of the Narayan Hridayalaya in Bangalore. Bangalore topmost floor. There were 300 small children. ஒரு 300 குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பிறந்து 3 நாள் பிறந்து 2 நாள் 5 days 1 month அவ்வளவு குழந்தைங்க இருக்காங்க. Lot of children were from Bangladesh, people from West Bengal. அவ்வளவு குழந்தைங்க, ஒரு குழந்தைக்கு ஒரு அட்டெண்டர் ஒரு அம்மா உள்ள இருக்காங்க. So he told me watch it. இங்கிருந்து பார் அப்படினார். So I still vividly remember that moment. We were standing outside. I was watching into that ICU room, big room. He told me, இங்க இருக்கிற எல்லா குழந்தைக்கும் இதயத்துல நாங்க ஆபரேஷன் பண்ணிருக்கோம். All these children operated on heart. 3-year-old baby, 4-year-old baby, 5-year-old baby. நீங்க டாக்டர்ஸ் உங்களுக்கு தாங்க தெரியும் ஒரு 3 நாள் குழந்தைக்கு எப்படிங்க ஹார்ட் இருக்கும். I think it must be something like this. Then you have to enter that heart and you have to fix something and come. He said, look. Then he told me how he decided to come back to India from UK. அது ஒரு பெரிய ஸ்டோரி சொன்னாரு. Then he used the same language. He said, Annamalai, sometimes if you are so confused about life, allow your heart to make a decision because the heart always knows what is right for you. உங்க இதயத்துக்கு நிறைய டைம் தெரியும் எது உங்களுக்கு சரியில்லை. ஆனால் நீங்க கேட்கறதுக்கு எனக்கு லாஜிக்கல் ஆன்சர் இல்ல பிரதர். I don't have a logical answer. Who will pay education loan for 8.5 years? Who will pay EMI for 8.5 years? 25,000 per month. So answer இல்லைங்க. But maybe my heart said do it, I did it. இது எத்தனை பேருக்கு பொருந்தும் தெரியல. I'm sure many of you are as confused as me. உங்க வயசுல எனக்கு எவ்வளவு கன்ஃபியூஷன் இருந்துச்சோ உங்களுக்கு அது இருக்கணும். இருந்தா தான் I think you are exploring life னு அர்த்தம். But my only wish and prayer to you is when at that moment you see risk, don't see it as risk, see it as opportunity. நான் எதுக்கு உங்கள்கிட்ட பேசும்போது சொன்னேன் go to Ranchi னு சொன்னேன். Sir, you are in Chennai which has got the world's best medical infra. You are one among the 10,000 doctor here. When you go to some god forsaken place in our country which has got a worst infra, you are a god to them. கடவுளுங்க நீங்க கடவுள். நீங்க போய் பெரிய பெரிய நிறுவனத்துக்கு வெளியே கை கட்டி நின்று அந்த ரோல் கால் போட்டு ஏபிசி ஷிஃப்ட போட்டு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நம்ம டாக்டர் ஆகி உங்களை விட சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் எல்லாம் இங்க இருந்து நீங்க அப்படி யோசிக்க கூடாது. there is a big queue in front of you. உங்களுக்கு முன்னாடி பெரிய queue இருக்கு. அந்த queue எப்படி உடைப்பீங்க? go to Nagaland and break this queue. go to Jharkhand and break this queue. go to Meghalaya and break this queue. தைரியமா ரிஸ்க் எடுத்து நான் 10 வருஷம் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல சார். I'm only 22. I'm going to get married by 30. இந்தியால worst place என்னன்னு ஒரு குலுக்கல் எடுத்து போட்டு பாருங்க. go to an airport, catch a flight, land there. அந்த ஊர்க்காரங்க உங்களை கடவுளா பாக்குறாங்களா இல்லையான்னு பாருங்க. But this decision you can never make with brain. You can always make with heart. Only with heart. அதனால எனக்கு தெரியல பிரதர். I leave it to you. அதுக்கு 100% ஹார்ட்டை விட்டு அது டேமேஜ் பிரச்சனை தான். Because the heart will take you everywhere. My marriage life is like that. I allowed heart to decide. My professional life, I allowed my heart to decide. So every single thing my heart decided. Till now, my brain is only 10% decision making. For me, heart is working. உங்களுக்கு எது வேலை பார்க்குதுன்னு நீங்க பார்த்துட்டு முடிவெடுங்க. Thank you so much.